இந்த ஒரு ஹெட்ஃபோனை நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறத இந்த ஹெட்ஃபோனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதோட டாப்பில் வர பிளாஸ்டிக் போர்ஷன் உடஞ்சிருக்குது பார்த்தீங்களா? இந்த உடஞ்சி போன போர்ஷனை க்ளூ வச்சு விட்டுனாலும் சரி, இல்லை டேப் வச்சு சுற்றினாலும் சரி, இது உடஞ்சது தான். இதை நம்மளால் சரி பண்ணவே முடியாது. பட் உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்டாப்லர் பின்னும் ஒரு சால்ட்ரிங் எண் மட்டும் இருந்தால் போதுங்க, உடஞ்சி போய் இப்படி இருக்கிற இந்த ஹெட்ஃபோனை நம்மளால் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்க முடியுங்க. பிளாஸ்டிக் வெல்டிங்கிற இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உடஞ்சி போன ஹெட்ஃபோனில் எந்த ஒரு உடஞ்சி போன பிளாஸ்டிக் பொருளையும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாப்லர் பின் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எடுத்து இந்த பின் லெங்க்தியாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இவ்வளோ லெங்க் எனக்கு தேவையில்லாதனால ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே இந்த ஸ்டாப்லர் பின்னை உடச்சி சிங்கிள் பீஸாக்கி மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப்லர் பின் எல்லாமே சிங்கிள் பீஸாக இருக்குது. ஒரு சில பீஸ் டபுளாகவும் ட்ரிபிளாகவும் இருக்குது. ஆனால் அதனாலலாம் ஒன்றுமே இல்லை, அது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பின்னை ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம எந்த ஒரு உடஞ்ச பிளாஸ்டிக் பொருளை ஒட்ட நினைக்கிறோமோ அந்த ஒரு பொருளை இந்த மாதிரி எடுத்துக்குவோம். என்னோட இந்த கேஸில் நான் இந்த உடஞ்ச ஹெட்ஃபோனை தான் ஒட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் இப்படி எடுத்து இதை கரெக்டாக எந்த ஷேப்பில் இருந்தோ அந்த ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு அலைன் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ இந்த ஒரு ஹெட்ஃபோன் உடையிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஷேப்பில் தாங்க இருந்தது. இந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக வச்சு ஒட்டினா தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த அலைன்மெண்ட் நான் கரெக்டாக வச்சுட்டு நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாப்லர் பின் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பின்னை எடுத்து ஹெட்ஃபோனில் உடஞ்ச போர்ஷன்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாப்லர் பின்னை வச்சு ஹெட்ஃபோனுக்கு மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சால்டரிங் அயனை ஆன் பண்ணிக்குவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஹீட்டான சால்டரிங் அயன் எடுத்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாப்லர் பின் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி கொண்டு வந்து டச் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாப்லர் பின்னை ஹீட்டாக வச்சு இந்த ஹெட்ஃபோனோட உடஞ்ச போர்ஷன்ஸுக்குள்ள இந்த ஸ்டாப்லர் பின்னை மவுண்ட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம இந்த ஸ்டாப்லர் பின்னை ஹீட் பண்ண இந்த ஸ்டாப்லர் பின்னு கீழே உள்ள பிளாஸ்டிக் போர்ஷன்ஸ் ஹீட் ஆகி மெல்ட் ஆகி இந்த ஸ்டாப்லர் பின்னை உள்வாங்கிக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஸ்டாப்லர் பின்னோட சென்டர் போர்ஷனை நான் இந்த பிளாஸ்டிக் போர்ஷனுக்குள்ள ஓரளவுக்கு இன்சர்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இந்த ஸ்டாப்லர் பின்னோட சைட் போர்ஷன்ஸ் இந்த மாதிரி ஹீட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஓவராலாக நம்மளோட சால்டரிங் அயனை வச்சு இந்த பின்னுக்கு மேலே நல்லா ப்ரெஷர் கொடுத்து வெளியில் இருக்கிற எல்லா போர்ஷன்ஸையும் இந்த பிளாஸ்டிக் போர்ஷன்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பின்னை இந்த உடஞ்ச பிளாஸ்டிக் போர்ஷன்ஸ்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இனி இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பின் ஒன்று பிளேஸ் பண்ணிக்குவோம். சேம் ப்ராசஸ் தாங்க. மொதல் பின்னை எப்படி இன்சர்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது பின்னை நல்லா ஹீட் பண்ணி இந்த உடஞ்ச போர்ஷன்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் பின்னை இன்சர்ட் பண்ணியாச்சு. இனி இதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இன்னொரு தேர்ட் பின்னை இன்சர்ட் பண்ணிக்குவோம். இந்த உடஞ்சிருக்கிற பிளாஸ்டிக் போர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த லைன் ஃபுல்லாக பின்னை வச்சு ஸ்ட்ராங்காக உள்ள பிளேஸ் பண்ணால் தான் இது திரும்பவும் உடஞ்சி வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டாப்லர் பின்னை இந்த லைனுக்கு நேராகவே வரிசையாக அடுக்கி ஹீட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 ஸ்டாப்லர் பின்னை ஹீட் பண்ணி உள்ளே ஏற்றுனதுக்கே இந்த ஹெட்ஃபோன் பழையபடி ஸ்ட்ராங்காக நல்லா மவுண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளை ஒட்ட நினைக்கிறீங்களோ அந்த பொருளை பொறுத்து தாங்க நீங்கள் எத்தனை பின் யூஸ் பண்ணுங்கிறது கணக்கு வரும். ஸோ நான் இந்த ஹெட்ஃபோனோட பிளாஸ்டிக் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பின்னையும் வச்சு ஹீட் பண்ணி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு பிளாஸ்டிக் பின்னும் வெளியில் வராத மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு வேலை மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வேலை இதோட எட்ஜில் ஒரே ஒரு பின்னை மட்டும் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இது வரைக்குமே நம்ம சென்டர் போர்ஷனில் தான் ஸ்டாப்லர் பின்னை வச்சு உள்ளே மவுண்ட் பண்ணணும். சைட் போர்ஷனில் இப்போ தான் பின்னை மவுண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி சைட் போர்ஷனில் பின்னை மவுண்ட் பண்ணலைன்னா அந்த ஒரு சைட் போர்ஷன்லேருந்து நம்மளோட பிளாஸ்டிக் பீஸ் உடைய ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ நான் இந்த சைட் போர்ஷனில் பின் இன்சர்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா இந்த ஹெட்ஃபோன் அந்த ஒரு சைட் போர்ஷன்லேருந்து உடைய ஆரம்பிச்சிடும். நம்ம இவ்வளோ வேலை பார்த்ததுமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு சைட் போர்ஷன்லையும் பின்னை இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு வேறு ஏதாவது போர்ஷனில் பின்னு வெளியில் தெரிய மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு மேலே சால்டரிங் அயனை வச்சு நல்லா ஹீட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்குவோம். ஆக மொத்தத்தில் பின் எதுவுமே வெளியில் இருக்கக்கூடாது. நல்லா ஹீட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் போர்ஷன்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் வேலைங்கிறது முடிஞ்சு. செகண்ட் வேலைங்கிறது நம்ம ஒட்டின இந்த ஒரு போர்ஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். இந்த போர்ஷனுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காகவும் அந்த ரஃப்னஸ் போகிறதுக்காகவும் ஒரு சாண்ட் பேப்பர் ஒன்று எடுத்து இந்த போர்ஷனை நல்லா ரப் பண்ணி இந்த போர்ஷனோட ஹார்ட்னஸை கம்மி பண்ணிக்குவோம். இது ஹெட்ஃபோனுங்கிறனால மட்டும் நான் இது பண்ணலைங்க. வேறு எந்த ஒரு பிளாஸ்டிக் பீஸ் நீங்கள் ஒட்டினாலுமே இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணி லெவல் பண்ணால் தான் அதோட ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். டச் பண்ணாலும் அந்த ஒரு ஹார்ட்னஸ் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, ரெண்டாவது வேலையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட உடஞ்சு போன ஹெட்ஃபோனும் ரெடி ஆயிடுச்சு. ஹெட்ஃபோன் உடையிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஷேப்பில் இருந்ததோ அந்த ஒரு ஷேப்லேயே தாங்க இப்போ இருக்குது. பிளாஸ்டிக் வெல்டிங் பண்ண போர்ஷனில் ரஃப்னஸும் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஹெட்ஃபோனை நான் பெண்ட் பண்ணாலுமே இது உடையாதுங்க. டேப் அப்ளை பண்ணவோ இல்லை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாவோ என்னால் இந்த மாதிரி பெண்ட் பண்ண முடியாது. நான் பெண்ட் பண்ணேன்னா உடஞ்சிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி உடஞ்சிருந்தேன் என்னோட ஹெட்ஃபோனை பிளாஸ்டிக் வெல்டிங் பண்ணி இந்த மாதிரி பழையபடியே மாற்றிக்க முடிஞ்சிருச்சு. ஸோ உங்ககிட்டயும் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருள் உடஞ்சு ஒட்ட முடியாமல் இருந்ததுன்னா இந்த ஒரு மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.